ரிலேட்டிவிட்டி தியரி தெரிஞ்சவங்க இந்த ட்ரெயின் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட யூஸே என்னன்னா, டைம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். லைட் ஸ்பீடு கிட்ட ட்ராவல் பண்ணால் நமக்கு டைம் எப்படி ஸ்லோவாக போகுன்றதுக்கான பதிலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே இருக்குது. எவ்வளோ தடவை பார்த்தாலும் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறதா நினச்சிக்கோங்க. கூடவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு ட்ரெயின் அந்த ட்ராக்ல வந்துட்டு இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த ட்ரெயினோட சென்டர் பெட்டியில் இருக்கிற ஒருத்தர் சரியாக உங்களுக்கு நேரெதிராக வந்த உடனே ட்ரெயினோட முன்னாடியும் பின்னாடியும் ஒரே நேரத்தில் மின்னல் தாக்குது. இப்போ நின்றுட்டு இருக்கிற உங்களை பொறுத்த வரைக்கும் 2 மின்னலும் ஒரே நேரத்தில் தாக்குனதா சொல்வீங்க. ஏன்னா 2 மின்னலோட லைட்டும் ஒரே நேரத்தில் ஒரே தூரத்துல இருந்து உங்களை வந்து அடைஞ்சிருக்கு. ஆனா மின்னல் விழுந்த அதே நேரத்துல உங்களுக்கு நேரெதிரா இருந்தவர் 2 மின்னலும் ஒரே நேரத்துல தாக்கலன்னு சொல்வாரு. மின்னல் ட்ரெயினுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விழுந்ததாகவும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெயினுக்கு பின்னாடி மின்னல் விழுந்ததாகவும் சொல்வாரு. ஏன்னா அவர் ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால பின்னாடி விழுந்த மின்னலோட லைட்டு அவரை வந்தடைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ஷார்ட்டா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்க்கலாம். நின்றுட்டு இருக்கிற நீங்களும் ட்ரெயின்ல மூவ் ஆகிட்டு இருந்தவரும் சரியா ஆப்போசிட்ல இருக்கும்போது தான் மின்னல் விழுந்திருக்கு. ஆனா நீங்க ஒரே நேரத்துல மின்னல் வீழ்ந்ததாவும் அவரு வேற வேற நேரத்துல மின்னல் வீழ்ந்ததாவும் கவனிக்கிறாரு. இந்த ட்ரெயின் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல வரதே இதுதான். ஒரே நேரத்துல நடக்கிற 2 நிகழ்வுகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியா இருக்காது. டிராவல் பண்ற வேகத்தை பொறுத்து நிகழ்வுகள் மாறுபடலாம். இதுக்கு பேரு தான் ரிலேட்டிவ் ஆஃப் சைமல்டேனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் எக்ஸ்பெரிமெண்ட் முழுக்க முழுக்க ரிலேட்டிவ் ஆஃப் சைமல்டேனிட்டி பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இதுல இருந்து ட்ரெயின்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுறவருக்கு டைம் எப்படி ஸ்லோவா போகுதுன்னு இன்டைரக்டா புரிஞ்சிக்க முடியும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ட்ரெயினில் ஃபாஸ்ட்டாக மூவிட்டு இருந்தவருக்கு பின்னாடி விழுந்த மின்னல் லேட்டாக தெரிஞ்சதுக்கான காரணம் ட்ரெயினோட ஸ்பீடு தான்னு தெரியும். அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், ஆனால் 2 பேருமே நேரெதிராக ஒரே இடத்துல இருக்கும்போது தான் மின்னல் தாக்கியிருக்கு. அப்போனா ஏன் ட்ரெயினில் இருந்தவருக்கு மட்டும் நிகழ்வு லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்குன்னா, அங்கே ட்ரெயினோட ஸ்பீடை தாண்டி ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அல்லது ட்ரெயினோட ஸ்பீடுனாலேயே ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். எதில் மாற்றம் நடந்திருக்குன்னா ஸ்பேஸ் டைமில். ஒரே நேரத்தில் நடந்த 2 இன்சிடென்ட்டு அப்சர்வ் பண்ணுற 2 பேருக்கும் ஒரே மாதிரியா இல்லைனா அங்கே ஸ்பேஸ் டைமில் சேஞ்சஸ் நடந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ண முடியும். அந்த சேஞ்சஸ் ட்ரெயினோட ஸ்பீட்னால வந்தது. ஸ்பேஸ் டைம் அப்படின்றது என்னன்னா, வானத்தில் கருப்பாக தெரிகிற வெற்றிடம் தான். இந்த வெற்றிடம், அதாவது ஸ்பேஸ் டைம், விண்வெளியில் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு நடுவில் கூட இருக்குது. அல்லது பூமி உட்பட எல்லா பொருளுமே ஸ்பேஸ் டைம் அப்படின்ற ஸ்டேஜில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஸ்பேஸ் டைமில் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது பூமியை சுற்றி ஸ்பேஸ் டைம் வளைஞ்ச மாதிரி கிடையாது. அதுக்கு பதிலாக ட்ராவல் பண்ணுறவரோட ஸ்பீடை பொறுத்து ஸ்பேஸ் டைம் அவரை சுற்றி சுருங்குற மாதிரியான எஃபெக்டை உண்டாக்கும். ஆனால் உண்மையாக அங்கே ஸ்பேஸ் டைம் சுருங்கி இருக்காது. ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறதுனால ஏற்படுற விளைவு தான் அது. ஸ்பீடு அதிகமாக அதிகமாக ஸ்பேஸ் டைமோட அமைப்புலையும் அதிகமான மாற்றம் இருக்கிறதா உணர முடியும். இந்த ஸ்பேஸ் டைமில் ஏற்படுற மாற்றம் தான் நமக்கு டைம் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, லைட்னிங் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டு ட்ரெயினில் போயிட்டு இருக்கவருக்கு டைம் ஸ்லோவாக போகுதுன்னு டைரெக்டாக சொல்லலை. அதுக்கு பதிலாக நின்றுட்டு இருக்கிறவரை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினில் இருக்கிறவருக்கு ஸ்பேஸ் டைமில் விளைவு வேற மாதிரி இருக்கும்னு தான் சொல்லுது. அதுலேருந்து தான் டைம் டைலேஷன் கான்செப்ட் வருது. ஒரே நேரத்தில் ஏற்படுற 2 நிகழ்வுகள் 2 அப்சர்வருக்கும் ஒரே மாதிரியாக தெரியலனா அங்கே ஸ்பேஸ் டைமில் சேஞ்சஸ் இருக்குது, அதாவது டைமில் சேஞ்சஸ் இருக்குன்ற ஒரு ஐடியாலஜி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கிடைக்குது. மற்றபடி டைம் டைலேஷனை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஏற்கனவே அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.